ஹாய் எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான். நான் ஆக்சுவலாக எனக்கு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னோட குழந்தைய வச்சுட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்காததுனால எங்களுக்கு ஆஃப்டர்நூன் காமிக்கலான்னு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேபிக்கு என்ன ஃபுட் பண்ண போகிறேன், அப்புறம் நமக்கு மதியானம் என்ன ரெசிபி, லன்ச் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம டேவை கண்டினியூ பண்ணணும், நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சுங்க. அவர் எழுந்துட்டார். எழுந்தோடனே ரொம்ப சினுங்கள். அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அழுதுட்ருக்காரு. அவருக்கு போயிட்டு ஏதாவது சமைக்கலாம், சரி பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கும் சமைச்சிட்டு நம்மளும் என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலான்னு போனேன். சரி அவருக்கு கேரட் ரைஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் அரிசி, அது கூட கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு கேரட் ஆட் பண்ணி, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ஒரு விசிலில் ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துருவோம். இது கூட நீங்கள் ஆனியன், டொமேட்டோ கூட போட்டுக்கலாம். பட் நான் எனக்கு எதுவுமே போடல. இப்போது அதை எடுத்து கடைஞ்சி அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. அம்மா தான் ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அவர் இப்போ என்ன பார்த்துட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். டிவியில் ஆட் வந்தாலே யார் என்ன பேசினாலும் அவருக்கு தெரியாது. அவர் அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. மற்றபடி எதுவும் அவ்வளோவா பார்க்குறது கிடையாது. ஒன்லி ஆட்ஸ் தான். ஃபைனலாக நமக்கு பிசிபிளபாத் ரெடி பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு மசாலாலாம் அரைச்சாச்சு. ஸோ இதோட ரெசிபி நான் உங்களுக்கு கார்டில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு கொஷின் கேட்கணுன்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா அதை சாப்பாட்டில் காமிப்பீங்க? அதில் நான் ஆளுங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு அது ஒரு பெரிய கெட்ட பழக்கமாக இருந்துச்சு. அதனால் மாற்றவே முடியல. பட் லேட்டர் பீரியடில் நான் உணர்ந்து நான் மாற்றிக்கிட்டேன். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருக்குங்க லாஸு? யாருக்கும் இல்லை, நமக்கு மட்டும்தாங்க லாஸு. கடைசியில் நமக்கு தான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் அதை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கோவம் வந்துச்சுன்னா பெட்டர் போய் தூங்கிடுங்க. அப்படிலாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் செய்யலாம். அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸில் அதில் கான்சன்ட்ரேஷன் போய்டும். கண்டிப்பாக அதை மறந்துடுவீங்க. ஸோ சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6 ஆகிடுச்சு. அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. நான் இதுக்கு நடுவில் நிறைய வீட்டு வேலைகள்லாம் செஞ்சேன். நான் அதை எதுவும் வீடியோ எடுக்கல. உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் அதெல்லாமே காமிக்கிறேன். இப்போ அவங்க 2 பேரும் நல்லா விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி அவங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், நம்மளும் இருக்கிற வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலான்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் பாப்பா கூட போய் விளையாடிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், இவருக்கு என்ன தான் டாய்ஸ் கொடுத்தாலும் இவருக்கு இந்த மாதிரி கிண்ணம், தட்டு, வீட்டில் கிச்சனில் இருக்க பாத்திரங்கள், பேப்பர் இந்த மாதிரி மட்டும்தான் பிடிக்கும். கவர் அது என்னன்னு தெரியலங்க. குழந்தைங்களாம் இப்படி தான் இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இப்படி தானா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். ஸோ என்னோடய பாப்பா இப்படி தான். என்ன கொடுத்தாலும் அவருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே 6:30 ஆகிடுச்சு. சரி என்னோடய ஹஸ்பண்டும் ஏதாவது ஈவினிங் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு வடையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடையை சுட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வடை சுடும் போது எல்லாமே எனக்கு எங்கள் அண்ணன் தான் ஞாபகம் வருவான். ஏன்னா அவனுக்கு தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்தியாவில் இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் நான் மிஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ வெளியே கிளம்பியாச்சு. பாப்பாவை வீட்டில் விட்டு வெளியே கிளம்பிட்டோம். ஏன் பாப்பாவை விட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே ரொம்ப குளிருங்க வெளியில். கண்டிப்பாக அவனை இப்போ லேட்டாக கூட்டிகிட்டு வந்தோம்னா கோல்டு பிடிச்சிரும். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு தான் போகணும். அங்கே போயிட்டு ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு சரி வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிடலான்னு ஃபஸ்ட்டு ஃபிஷ் செக்ஷனுக்கு தான் போகணும். போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை கொடுத்தாச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. அங்கே எடுக்கவே விட மாட்டாங்கங்க. இந்த கடையில் மட்டும் எப்போவுமே, இந்த பிரான்ச்சில் எப்போவுமே ஃபிஷ்ஷை எடுக்க விட மாட்டாங்க வீடியோ எதுவுமே. ஸோ அதை அவங்களுக்கு காமிக்க முடியல. அப்படியே போய் வீட்டுக்கு தேவையானது என்னெல்லாம் வேணும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே உங்களுக்கு சப்பாத்தி மாவு இருக்குது. அப்படியே அந்த சைடு ஆயில் செக்ஷன், இங்கே பால் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பெரிய கடைக்கு போகும்போது எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும்போது கண்டிப்பாக கண்ணாபின்னான்னு எது வேணால் வாங்கிடுவோம். இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போதே நம்ம மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணுன்னா, நம்ம அங்கே ஒரு மணி நேரம் தான் இருப்போம். அதுக்கு மேலே நம்ம இருக்க மாட்டோம். ப்ளஸ் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு கிளம்பி வந்துகிட்டே இருப்போம். அப்படியே நம்ம ஃப்ரூட் செக்ஷன் போயாச்சு. நமக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய தேவைப்பட்டது. ஏன்னா ஒரு வீக்குக்கு ஏற்ற மாதிரி வாங்கிப்போம். ஏன்னா நம்ம 2 பேரும் நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டுருக்கிறதுனால டெய்லி வாங்குறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு
என்னென்ன வேணுமோ அப்படி பார்த்துட்டு ட்ராகன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கலாம்னு சொல்லி அப்படியே அதை எடுத்துகிட்டு பக்கத்தில் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். பெருசாக வந்துட்டு எனக்கு இந்த பேரிக்காலாம் பிடிக்கல, ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ ஆப்பிள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆப்பிள் எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்தோங்க. அண்ட் அவகேடோவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அப்படியே அவகேடோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகேடோவும் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். போயிட்டு இந்த ஃப்ரூட் செக்ஷன் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். அப்படியே ஃப்ரூட் செக்ஷனில் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வெஜிடபிள்ஸ்க்கும் போயிட்டு வெஜிடபிளும் வாங்கினேன். அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வேறு என்னென்ன ஐட்டம் வாங்கணும்னு நம்ம லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் எப்போவுமே வந்து நம்ம டெய்லி பாதாம்லாம் வந்து எடுத்துப்போம். ஸோ அதனால் பாதாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் டேட்ஸு, பாப்பாவுக்கு டேட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு வேறு என்ன வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எக்ஸும் தேவைப்படும். அப்படியே எக் செக்ஷனுக்கு போயிட்டு நம்ம எக்கும் எடுத்தாச்சு. உங்களுக்கு நான் அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கேன், இங்கே என்னென்னலாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன். நமக்கு கடைக்கு போனாலே என்னென்னா நமக்கு காசு தாங்க வேணும், மற்றபடி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு போனாவே வந்துட்டு அங்கே 1008 வச்சு எல்லாத்தையும் வாங்க வைக்கிறது தான் அவங்களோட மெயின் பிளானாகவே இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தா இங்கே வந்துட்டு போமோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதையும் எடுத்தாச்சு. அதையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி இங்கே பாருங்கள் கீரை எல்லாம் எல்லா கீரையும் இருக்குது. நம்ம அன்றைக்கி வந்துட்டு கீரைலாம் எடுக்கல. ஸோ நம்ம மின்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு மின்ட் எடுத்தோம். அது புதினா சட்னி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதினா எடுத்துகிட்டு வேறு கீரைலாம் பார்த்தேன். பட் நம்ம சமைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி வச்சாச்சு. ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே வேறு என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். இங்கே பாருங்கள் டொமேட்டோஸ் இருந்தது. ஆனால் டொமேட்டோ சுத்தமாக நல்லா இல்லை. இந்த ஷாப்பில் எப்போவுமே டொமேட்டோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் அங்கே கீழே இருக்கிற கடையிலே வாங்கிப்போம். பட் அன்றைக்கி எனக்கு தேவை இருந்ததுனால திரும்ப வேறு கடைக்கு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 4-5 டொமேட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வெஜிடபிள் செக்ஷன் இது தான். ஸோ வெஜிடபிள்ஸும் அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டேங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பில்லிங் கவுண்டர் போயிட்டு எல்லாத்தையும் பில் போட்டுட்டு வெஜிடபிள்ஸை வந்து ஆக்சுவலாக நீங்கள் எடுத்திங்கன்னா அது எவ்வளோ கிராம் இருக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனில் வேறு போய் போடணும். ஸோ அதை எடுத்துகிட்டு அதை அப்படியும் போய் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வந்துட்டு பில்லிங் கவுண்டரில் போய் எல்லாத்தையும் பில் போட்டுட்டு சரி இதுக்கப்புறம் ஆல்ரெடி எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, வீட்டில் குழந்தை வேறு அழுதுட்டுருப்பான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் தான் வீடு. ஸோ நாங்கள் அப்படியே நடந்தே போயிடுவோம். வீட்டுக்கும் போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா நமக்காக பப்பு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே பாருங்களேன், அவர் இன்றைக்கி என்னமோ புதுசாக ஒரு ஸ்மைல் டிஸ்கவர் பண்ணியிருந்தார். ஸோ அதை அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவனையும் தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சுட்டு சரி நம்மளும் போய் தூங்கிடலான்னு ரெடி ஆயாச்சு. ஸோ இதோடு இன்றைக்கி டே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்ப்போம். பாய்.